வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸை உருவாக்கலாம். இட்ஸ் எ நியூ பிகினிங், நியூ எரா என்று மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதலாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஆற்றிய உரை. வாங்க எல்லோரும் சொல்லி எல்லோரும் சேர்ந்து கூப்பிட்டார். ஒரு நியூ கவர்னன்ஸை ஃபார்ம் பண்ணலாம், இது ஒரு இட்ஸ் எ பிகினிங், நியூ எரா என்று சொன்னார். உண்மைதான், இது ஒரு நியூ எரா. 100 நாளில் 546 குற்ற சம்பவங்களை செஞ்ச ஒரு நியூ எரா இன்னைக்கு மாண்புமிகு விஜயினுடைய சர்க்கஸ் சர்க்கார் தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதனை இது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக வச்சிருப்பேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவில் தமிழ்நாட்டில் இருக்குன்றது நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும். தாவேக்கால கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு பள்ளியில் இருக்கிற சர்க்காராக தான் இது இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. போதை கலாச்சாரத்திலிருந்து நம்ம பசங்களை அதிலிருந்து மீட்கணும், அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு சொன்னார். ஆனால் போதை பழக்கம் கடத்தல் இங்கே இருக்கிறது, இந்த கல்லூரி வளாகத்தில் போதை கடத்தப்படுகிறது, போதைப் பொருள் விற்கப்படுகிறது என்று தகவல் கொடுத்த அந்த மாணவனுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத வெக்கங்கட்ட சர்க்கஸ் சர்க்கார் அரசு தான் இந்த விஜயுடைய அரசு. நீங்கள் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர், ஜென்சி பிள்ளைகளெல்லாம் உங்களுக்கு ஆர்வமாக வாக்களித்த இந்த முதலமைச்சருக்கு இன்னைக்கு ஜென்சிக்கள் மட்டும் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை பழியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த 100 நாளில் பல குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 576 குற்ற சம்பவங்கள் இருக்கு. அதில் குற்றங்கள் வாரியாக எங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் குற்றங்களினுடைய எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோவையில் ஒரு மாணவன் போதைப் பொருளை பற்றி தகவல் கொடுத்ததா சொல்லி, அமுதன் என்கிற மாணவன், காவல்துறையே சொல்லுது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இடத்துல அமுதன்ற உங்கள் ஃப்ரெண்டு தான் எல்லா தகவலும் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சு சக மாணவர்கள் எல்லாம் அந்த மாணவனை கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இரு கோஷ்டிகள் இருக்கக்கூடிய மோதல் சொல்லிட்டு வழக்கினுடைய தன்மையை திசை திருப்புறார். நான் கேட்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இளைஞர்களுக்கான அரசு என்று நீங்கள் மார்த்தட்டி கொள்கிறீர்கள். இளைஞர்கள் மூலமாகவே ஆட்சிக்கு வந்தேன் என்று சொல்லுகிற நீங்கள், ஒரு இளைஞன் குற்றம் நடைபெறுகிறது என்று காவல்துறைக்கு சொன்ன ரகசியத்தை காப்பாற்றாத காவல்துறை, அப்படிப்பட்ட காவல்துறை என்ன மாதிரியான காவல்துறை? அதற்கு நீங்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு கொஞ்சமும் உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை தான் உங்களை நோக்கி நான் கேட்கிறேன். அமுதனுடைய தாயார் சொல்லுகிறார்கள், அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள்தான் எங்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆளுகிற அரசின் மீது இந்த நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது என்பது இது எடுத்து காட்டுகிறது. நேற்றைக்கு திருவொற்றியூரில் 2 அமைச்சர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்களும் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களும் ஓட விட்டிருக்காங்க. இந்த 100 நாள் சாதனை என்னவென்று சொன்னால், அமைச்சர்களை தலை தெறிக்க ஓட வைத்ததுதான் இந்த 100 நாள் சாதனை. இதே மாதிரி தண்டையார்பேட்டையில் கஞ்சா வித்ததை தட்டி கேட்ட பையனை அம்மிக்கல்ல தூக்கி கொலை செஞ்சிருக்கிறாங்க. திருவரம்பூரில் 2 தாவேக்காக்காரங்க ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. விருதுநகரில் ஒரு ஸ்கூல் பொண்ணை டார்ச்சர் பண்ணதுக்கு தட்டி கேட்ட அப்பாவை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் கோயில் திருவிழாவில் 2 இளைஞர்கள் வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. திருபுவனத்தில் 25 வயசு இளைஞரை வெட்டி கம்மாயில் வீசி இருக்கிறாங்க. திருப்பூரில் லவ் பண்ண சம்மதிக்க மறுத்த அந்த பெண்ணை கொலை செஞ்சது மட்டுமல்ல, அந்த அம்மாவையும் இளைஞர்களையும் கொண்டு இருக்கிறாங்க. ஈரோட்டில் ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே புகுந்து ஒரு பெண்ணை கத்தியால் குத்தி இருக்கிறாங்க.
இதெல்லாம் வந்து இந்த கடந்த ஒரு வாரத்தில் நடந்த குற்ற சம்பவங்கள். அம்பத்தூரில் புதூரில் ஆட்டோவில் ஒரு பெண்ணை உட்கார வச்சு கழுத்தை அறுத்து ரோட்டில் வீசி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை. சினிமா படத்தில் வர மாதிரி காட்சிகளை, கொலை காட்சிகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறாங்க. கும்மிடிப்பூண்டியில் 17 வயசு இளைஞனை கொன்று கல்லறை மேலே போட்டு, இன்னும் சொல்ல போனால் சில கொலை சம்பவங்களை செய்து ரீல்ஸ் எடுத்து வெளியிடுறாங்க. இதெல்லாம் எந்த கலாச்சாரத்தை காட்டுது? ஒரு திரைத்துறையிலிருந்து வந்தவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், அதனுடைய விளைவு என்னன்னா, நீங்கள் வந்து திரைப்படத்தில் ஹீரோவாக இருக்கலாம், திரைப்படத்தில் நீங்கள் நடித்து காட்டின அந்த ஹீரோயிசத்தெல்லாம் பார்த்து இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதை செய்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறாங்கன்றது தான் இதை எடுத்து காட்டுது. வேலூரில் தலைமை பெண் காவலரே குத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதை விட என்ன கேவலம் இருக்குது? வெக்கமா இல்லையா முதலமைச்சருக்கு? காவல்துறையை தன் கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் காவல்துறை இடத்துல தகவலை கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்த பையனை காப்பாற்றுறதுக்கு வக்கீல்ல இந்த காவல்துறைக்கு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கைதின் போது சாலைகள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரை பார்த்து 2 கையை வச்சு அடிப்பார் சென்னை மாநகரத்தினுடைய ஆணையாளர் கமிஷனர் அமல்ராஜ். எந்த கமிஷனர் வந்து, எந்த காவல்துறை கமிஷனர் ஒரு கைது நடவடிக்கைகள்லாம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க? இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த குற்ற சம்பவங்கள் நடக்குது.